இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான கால வேளையிலும் கூட தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதுகாப்பு நம்மை கடந்த நாளெல்லாம் பாதுகாத்திருக்குது. இந்த நாளிலும் கூட ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். அற்ப விசுவாசின்னா குறைஞ்ச விசுவாசம், கொஞ்சம் போல் இருக்கிற விசுவாசம். ஏன் சந்தேகப்பட்டாய் என்று இயேசு கையை நீட்டினார். இங்கே ஒரு இன்சிடென்ஸ் நடக்கிறது. சீசர்களால் அக்கறைக்கு புறப்படுறாங்க. இந்த கலிலேயா கடல்ல அக்கறைக்கு எல்லாம் சீக்கிரமா போயிடுவாங்க. அது ஒரு பெரிய லேக்கு போல, கடல்னு சொல்ல முடியாது, ஆனால் சி ஆஃப் கேலிலின்னு சொல்லப்பட்டாலும் அது ஒரு லேக்கு போல. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடலாம். அந்த மாதிரி அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. அக்கறைக்கு போகும்போது ஏன் சொன்னார், நீங்கள் போங்க, நான் வரேன், லேட்டாக வரேன்னு சொன்னார். இவங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நைட் ஆயிடுச்சு. கடலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு உருவம் நடந்து வருது. கடலில் வந்து பயந்துட்டாங்க எல்லாரும். ஐயோ, ஆவி ஏதோ நடந்து வருதுப்பா அப்படின்னு. உடனே அவர்கிட்ட வந்து, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு சொல்றான், உண்மையிலே நீர்தான்னா என்னையும் நடக்க வைங்க, நானும் கடல்ல நடக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்போ அவர் சொன்னார், நீ இறங்கி வா, வா வா, வந்து நட, வா என்று சொன்னார். அவர் சொல்ல விஷயம் போட்டிருக்கு. அதற்கு அவர் வா என்றார். வந்து நடந்துகிட்டே இருக்கான். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினான். கடல்ல நடக்க ஆரம்பித்தான். கடல்ல அலைகள் மற்ற எல்லாமே இருக்குது, எதையுமே பார்க்கல, நடந்துகிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே அவனுக்கு என்ன நடந்து தெரியல, அவன் தண்ணியிலே மூழ்க ஆரம்பித்தான். அதாங்க நடக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து நல்லா தான் இருந்துச்சு. மூழ்க ஆரம்பித்த உடனே அப்பொழுதுதான் கர்த்தர் கையை நீட்டி அப்படியே தூக்கி விட்டார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான். அப்போ இவன் சந்தேகப்பட்டது, இவன் அவிசுவாசமா இருந்ததெல்லாம் அந்த கிரியையில தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே அவரை பார்த்து நடப்போமானால் நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. பிரச்சனைகள் 1000 இருக்கும், ஆனா ஆண்டவரை மட்டும் பார்த்து நடந்தால் நம்ம மூழ்க மாட்டோம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, அன்னைக்கு கடல்ல மூழ்கினது போலதான் இன்றைக்கு அநேக எதுல மூழ்கிறாங்கன்னா, உலகத்துக்குள், உலக பிரச்சனைக்குள், கடத்தில், உலகத்தின் காரியங்களுக்குள் மூழ்கி விடுகிறார்கள். வெளியே வரவே முடியல. ஆனா அன்றைக்கு ஆண்டவர் கூட இருந்தபடியினால் இந்த பேதுரு ஒரு கை லிஃப்ட் பண்ணார். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகம். அப்ப ஏன் உனக்கு சந்தேகம் வந்ததுனாலதான் உள்ள போகணும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் கர்த்தர் மேல சந்தேகம் வருதோ, இன்னைக்கு ஆண்டவர் நம்பி இருக்க உண்மைதான், ஆனா சந்தேகம் வந்துச்சுன்னா மிக போயிடும், நேர தண்ணிக்குள்ள போயிடும், நேர பிரச்சனைக்குள்ள போயிடும், நேர உலகத்துக்குள்ள போயிடும். அநேகர் சந்தேகத்தினால கர்த்தரை விட்டு தூரமாய் போனோம் நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தரை முழுமையாய் நம்பாதனாலே தூரமாய் போனவர்கள், மூழ்கி போனவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா டப்புன்னு கை பிடிச்சு தூக்குவார். இன்றைக்கும் உங்களை கையை பிடித்து தூக்கி விட விரும்புகிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனா யாரு ஆண்டு நம்மோடு இருக்கு, அவரோடு நடங்க. சந்தேகம் 1000 வரலாம், ஒரு நடக்கும் போதே சந்தேகம் வந்தா கூட கர்த்தர் தூக்குவார். ஆனா கர்த்தரை விட்டு தூரமா போன சந்தேகம் வந்தா யாரும் தூக்க ஆள் இருக்க மாட்டான். இன்னைக்கு கர்த்தரோடு இருக்க முடியாதான் பாருங்க. அவனுக்கு ஆசை எப்பவும் இயேசுவோட இருக்கணும்னு தான் ஆசை, இயேசுவோட நடக்கணும்னு ஆசை. எல்லாம் இருந்தா மற்ற சீசர்கள்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது பேதுரு மட்டும் நான் நடக்கணும், என்னை நடக்க சொல்லுங்கன்னு சொல்லும் போதுதான் அவன் தண்ணீரை நடக்கிறான். இந்த நாளிலும் நீங்க ஆண்டவரோடு நடந்தால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள், சந்தேகங்கள், கஷ்டங்கள், காரியங்கள், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் தூக்கி விடுவார். தூக்கி, அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்டார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தில் இருக்கிறீங்களா, பிரச்சனையில மாட்டிருக்கீங்களா, கர்த்தர் தூக்க ரெடியா இருக்கிறார். நீங்க அவரோடு நடந்தால், அவர் உங்களோடு நடந்தால் அவர் தூக்கி எடுப்பார். அவர் உடனே கையை நீட்டி சொல்றது, இயேசு கை நீட்டி அவனை பிடித்து தூக்கி விட்டார். தண்ணிக்குள்ள போயிட்டான், தூக்கி விட்டார். அப்ப சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய். அப்ப சந்தேகப்பட்டதுனாலதான் உள்ள. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் மேல முழு விசுவாசம் தான் போக மாட்டாங்க. அநேக காரியங்கள் வாசிக்கிறோம் அல்லவா. இத்தனை பேர் ஒருத்தங்க சொல்றான், எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை, கர்த்தர் என்னை பாதுகாப்பாருயா,
கர்த்தர் என்னை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காம போனால் நான் என்ன செய்ய மாட்டேன். நீ நிறுத்தின பொருட்களை வணங்க மாட்டேன்னு தைரியமா ஒரு ராஜா பார்த்து பேசணும்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குமானால், நம்ம அவரோடு நடந்தால் நம்பிக்கை இருக்குமானால், நமக்கு எந்த வீழ்ச்சியும் தாழ்ச்சியும் எந்த மூழ்களும் வராது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளிலும் கூட அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் மூழ்கி போயிருக்கேன், என் கடனில் நான் மூழ்கிட்டேன், எனக்கு தூக்க முடியலை, எனக்கு பணம் வேணும், ஒன்றும் ஆள் இல்லை, எந்த உதவி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களை தூக்கிறதுக்கு இந்த காலில் வந்திருக்கேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்னை தூக்கிடுங்க, நோயிலிருந்து தூக்கிடுங்க, பிரச்சனையிலேருந்து தூக்கிடுங்க, கடனிலேருந்து தூக்கிடுங்க, இந்த உலகத்தின் கவலையிலேருந்து என்னை தூக்கிடுங்கன்னு கேளுங்க. பேதுரு தூக்கினவர் இன்னைக்கு உங்களையும் தூக்குவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.